friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா, காந்தி, ரித்திகா, சோபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம மொத்த வீட்டையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ண போறோம். ஓகேவா? சோபிக்கு வேலை செய்யறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இன்னைக்கு வந்து சோபிகா, ரித்திகாவுக்கு ஸ்கூல் லீவு, எக்ஸாமுக்கு படிக்க லீவ் விட்டுருக்காங்க. இந்த பிள்ளைங்க படிக்கல, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம வந்து அப்படியே வீட்டை கிளீன் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஃபுல் வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப் போட்டுட்டு ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் வீட்டுக்கு ஒட்டரை அடிச்சு கொடுத்துறீங்க. ஃபேனும் துடைச்சு கொடுத்துட்டு ஒட்டரை அடிச்சு கொடுத்துட்டு டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறீங்க. சரி, ஓகே. இத நான் தான் வீடியோ எடுப்பேன். எங்க அப்பா வந்து இந்த வீட்டை க்ளீன் பண்ணி கொடுத்தது. இப்பதான் திரும்ப நம்ம க்ளீன் பண்றோம். ஒவ்வொரு டைம் எங்க அப்பா வருவாரா? சரி, நாம பண்ணலாம். டஸ்ட் இவரு கிளீன் பண்ணிடுவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிச்சனும் இந்த பெட்ரூமும் பாத்தீங்கன்னா நான் மாப் போட்டுருவேன். உங்க பெட்ரூமையும் ஹாலையும் நீங்க மாப் போட்டுருங்க. மாப் போடுறதுக்காக புதுசா ஒரு மெஷின் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். வராங்க ஜிங்கில காஞ்சி. வெயிட் இல்லையா? வெயிட் இருக்காது, லைட் வெயிட் தான். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வாங்கியிருக்கோம். இதை நான் ஓபன் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓபன் பண்ணிடலாமா? பயமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்கா? எதுக்கு? வீடு துடைக்கிறதுக்கா? பாத்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா அகாரா பிராண்டோட தான் வாங்கியிருந்தேன். எலக்ட்ரிக்கல் ஸ்பின் மாப்பு, வாட்டர் ஸ்ப்ரே அண்ட் மாப்பிங், ஆல் டைப் ஆஃப் ஃப்ளோர்ஸ். இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாமா? செம்மையா இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். எனக்கே செம்ம ஆகும். எப்படா வரும்னு பார்த்துட்டே இருந்தேன் அமேசான்ல ஆர்டர் போட்டு. இல்லமா? என்னமா? இருமா இருமா இருமா. நம்மளோட ஆயில் வந்துச்சு. 1000 மிஷின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெயின் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மாப்பு ஈஸியாக நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கஷ்டம்லாம் இல்லை. பாருங்க, எப்படி வெல்க்ரோ டைப் தான், ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிற மாதிரி தான் வெல்க்ரோ டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு செட்டு மாப்பு இருக்குது. அது இல்லாமல் நமக்கு இன்னொரு செட்டு மாப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மேனுவல் புக் இருக்கு இல்லைங்களா, இந்த மேனுவல் புக்கை வந்து நம்ம படித்து பார்த்தாவே போதும். ஃபுல்லாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து வாட்டர் யூனிட்டு. அதுக்கு எவ்வளோ மெஷரிங் கப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கப்பில் தான் நம்ம மெஷரிங் கப்பில் தான் தண்ணி ஊற்றணும். இதுதான் அந்த வாட்டர் யூனிட்டு. அப்புறம் இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் தான் பண்ணணும். அதுக்கான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன் பண்ணுற பட்டனு. இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே. வாட்டர் ஸ்ப்ரே நமக்கு எங்கே ஆகும்னா, இந்த தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றுறப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இங்கே தான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். வாட்டர் ஸ்ப்ரே வேணுங்கிறப்ப நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன் ஆஃப். இது வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஹேண்டில். இந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, அந்த பக்கம் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டு இப்படி இழுத்தோம்னா நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வந்துடும். திரும்ப நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும் அப்படிங்கிறப்ப நம்ம சின்னதும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க, நமக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஹேண்டில். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் சிம்பிள் தான் நமக்கு வந்து மாட்டுறதெல்லாம். இந்த ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடம் லைட்டாக அமுத்திட்டு இப்படி பண்ணோம்னா அவ்வளோதான். இப்போ இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே விட்டோம் பாருங்கள் ஒயரு, அதை வந்து மெயின் யூனிட்டோட நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். இந்த இடம் இருக்குல்ல, இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அமுத்தினோம்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சார்ஜிங் பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு
போட்டால் அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ரெட் கலரில் லைட் எரியுது. இப்போ வந்து நம்மளோடது சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. 5 to 6 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். சார்ஜ் போட்டு வச்சோம்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்து மாப் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வீட்டையே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த வாட்டர் டேங்க் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 170 ml வந்து பிடிக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த கப் மெஷரிங் கப்பில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அழுக்கு இருக்கிற இடத்துல நம்ம வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்தீங்களா ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வீடு துடைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அழுக்கெல்லாம் க்ளீன் ஆயிடுது. இந்த மாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக அட்டாச்சும் பண்ணிக்கலாம். இந்த மாப் யூஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா நல்லா போர்ட்டபுளாகவும் லைட் வெயிட்டாகவும் தான் இருக்குது. இந்த பாட்டம் பேடோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 150 RPM. இந்த மாப்பை ஒரு 5 to 6 மணி நேரம் சார்ஜ் போட்டோம்னா ஒரு 50 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் நம்ம மாப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா சோஃபா கடையில் இருட்டாக இருக்கிற பக்கம் இருக்கிற கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காகத்தான். இதில் 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்ட்டி இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மாப் போடுறதுனா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து பரவாயில்ல, நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் வீடு ஃபுல்லாகவே மாப் போட்டு முடிச்சிருவேன். அதே மாதிரி இது நல்லா லைட் வெயிட்டாகவும் தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த அகாரோ பிராண்டோட ஸ்பின் மாப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். நான் இப்போ மாப் போடுறேன். எங்க வீட்ல இனிமே எல்லாரும் சோபி வீடு தொடப்பியானுமே. இனிமே பக்கெட் தூக்குற வேலை இல்ல, ஒண்ணும் இல்ல, சண்டோட தொடக்கிறாங்க. துர்கா மீன் பிடிச்சிட்டே இருக்கு. கிழங்கா கிழங்கா மீனா? புரட்டாசி மாசங்கிறனாலே நம்ம புட்டு புட்டு வைக்க மாட்டேங்குது மீனா. ஒரு இது கிளி மீன்களா? கிளி மீன். கிளி மீன் கிழங்காங்க மறந்துட்டேன். மீன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் காமிச்சிருந்தேன்ல, உங்களுக்கு ரிவ்யூ காமிச்சிட்டு அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சமைச்சில்ல சோறு வச்சாச்சு. இதை சாம்பார் இருக்கு பாருங்க. சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு கிளி மீன். இப்போ வந்து நம்ம மதியம் சாப்பிட்டுட்டு இங்கே வாங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க 2 பேருக்கு வேலை வைக்கிறோம். வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? உங்களுக்கு ஒன்றும் சிம்பிள் தான். உங்கள் ரூமில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெட்ஷீட், துடைக்கிறது, இது மட்டும் படிக்கும். எங்கள் சோப்பு தலையாட்டுறது நல்லா கவனிச்சுக்கோங்க. செய்யறது யாருக்கு நீங்கள் நினைப்பீங்க இன்னொரு இப்படி வேலை வைக்கிறாங்கன்ட்டு. இப்போ தலையாட்டுறதோட சரி இந்த பிள்ளை டியூஷன் போயிடும். நாங்கள் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 4-5 மணி நேரம் சார்ஜ் ஏறணும்னு சொல்லிட்டு. ரெட் கலர் லைட் எரியுது. அது கிரீன் கலராக மாறினதும் நம்ம வந்து மாப் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். முக்கியமான விஷயம் கூட சொல்ல மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சார்ஜ் எரிட்டு இருக்கப்போ ஆன் பண்ணோம்னா ஓடாது. அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்க, இப்போதான் போடும். இதே மாதிரி தான் ஏதாவது புதுசாக பொருள் வாங்குவோம், பாக்ஸை மட்டும் தூக்கி மேலே போடுவோம். பார்த்து போடுங்க. முருங்கைக்காய் சாம்பாரும் கிளி மீன் வறுவலும் செம்ம டேஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சண்டே இல்லை, அன்னைக்கு சண்டே. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு எல்லாம் உனக்கு தான் சாப்பிட்டு. வாழெல்லாம் வேணாம், இது நல்லா இருக்கும். 2 பீஸ் அவ்வளோதான். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். சாப்பிடலாமா? பெல்ஸ் தெரியுதா? உதறி மாட்டீங்க.
மாப் மட்டும் தான் போடுவேன். என்னங்க இந்த பிள்ளைங்க ஈஸியா விளையாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப் மட்டும் தான் போடுவாங்களாம். வீட்ல எல்லா வேலையும் செய்யணும். நடக்கு. நான் தான் மாப் போடுவேன். வீட்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா பசங்க பிள்ளைங்க அப்படிங்கறதெல்லாம் கணக்கு இல்ல. நம்ம வீட்ல நம்ம வளர்க்குற பிள்ளைங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்புறமா கடைசியா ஃபீல் பண்ணுவீங்க இப்பயே சொல்லி. எனக்கெல்லாம் ஒரு வேலையும் சொல்லி கொடுக்கல. கடைசியா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இப்படி திருப்ப. ஏய் பெட்ஷீட் வெயிட் பண்ணுதிகா. இவங்களுக்கு அது இதனாலதாங்க நான் வந்து என்ன பண்றது எப்படி? திகா வெயிட். நான் வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வீடு துடைக்கிறது. என்னால இந்த டென்ஷனை தாங்க முடியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, கத்தி கத்தி போங்க நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி எதுக்கு போடுற? சரி வை வை. இப்படி இன்னைக்கு எதுக்காக இந்த கிளீனிங்க? அத வச்சு விளையாடுறதுக்கு தான். வீடு க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, உங்க அப்பா க்ளீன் பண்ணிட்டு போனதோட சரி. தெரிஞ்சு இப்ப வீடு இடையில தொடச்சோம். ஆனா வெறும் தண்ணியை வச்சுதான் தொடச்சோம். பெருசா கிளீன் பண்ணல. அதனாலதான் எங்க வீட்டுக்காரர் இந்த பெட்ஷீட் வாங்கி தர சொல்லி நாங்க கேட்டோம். எப்போ வாங்கி கொடுத்த? வெயில் காலத்துல புழுக்கு வந்து பெட்ஷீட் பக்கத்துல கூட வச்சு படுக்க முடியல. குளிர் காலத்துல கேட்டதுக்கு வெயில் அடிக்கிறப்ப வாங்கி கொடுத்து இதை போத்துறது கூட இல்ல. ஏய் பொசு பட்ஜெட் வேணும்னு நீதான் கேட்ட. பொசு எப்ப வெயில் காலத்துல கேட்டேன். சூப்பரான பட்ஜெட் வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டேன். நான் போத்திட்டு படுப்பேன். எனக்கு குளிரும். உனக்கு குளிரும். சரி இந்த பட்ஜெட் விலை எவ்வளவு வேணாம்னு சொல்லிடு, எங்க வாங்கணும்னு சொல்லி. ஆமா இது வந்து நம்ம சிம்கோல வந்து வாங்கணும். சிம்கோ கோயம்புத்தூர் சிம்கோல தான் வாங்கணும். அது எங்க இருக்கு? டவுன் ஹால்ல இருக்கு. அங்கதான் வாங்கணும். இது கம்மி தான். 450 ரூபா. 450 ரூபாய். 499. 99 500 rupees. இதே வச்சுட்டா நாங்க வந்து வேற ஒரு கடையில பார்த்தோம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். இது ஒண்ணும் இல்ல, ஒரு கவர் போட்டு வச்சிருந்தாங்க. இதுவும் போதும் நமக்கு. 500 ரூபாய் வச்சுட்டு இதே போத்துல நான் 1500 ரூபாய் போட்டுருந்தேன். 500 ரூபாய் சிம்கோல 500 ரூபாய் தான். 500 ரூபாய். சோபி என்ன வீடு கூட்டுத? ஐயோ சோபி இந்த மாதிரிலாம் திடீர்னு மாறாத. எனக்கு அப்படியே இப்போ ஒரு காமெடி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க அங்க நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுவோம், திடீர்னு சோபில வீடு குடிச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு பிள்ளை படிச்சிட்டு இருக்கோம், ஒரு பையன் படிச்சிட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்துட்டு இப்படி பார்த்துட்டு, ஐயோ என் பையனா இப்படி மூஞ்செல்லாம் கறி குளிப்போம். ஐயோ ஆமா நீ யாரா படிக்கிற? நான் தான்மா படிக்கிறேன். என்னன்னு தெரியல, என் பையனுக்கு தான் அறிவு வந்துருச்சுங்கிற மாதிரி என் மக. இதை கிளீன் பண்ணணும். சத்தியமா சோபி இப்படிலாம் வேலை செய்யாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் சோபி. இப்ப பேனா எதுக்கு ஜோப்ல வச்சுட்டு இருக்கேன்? ஐயோ அதிசயம். அது எடுத்துவா, அர்ஜுன் எடுத்துவா. எங்க வா. பாத்தீங்கன்னா எங்க அப்பா எங்க சித்திலாம் வந்தப்ப ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. எங்க மகளுங்க எடுத்து அங்க இங்கதா ஒரு மண்டையில ஒண்ணு சொல்லிட்டு மெதுவாடி இப்படி கீழ் பக்கமாலு. என்ன சொல்ற? அதையா சோபிமா எடுக்கிற? அதுல இருக்கிற கிளிப்பை மட்டும் எடுத்து வை போதும். நான் அதுக்குள்ள இதை கிளீன் பண்ணிடுறேன். ஏங்க எங்க சித்தி இங்க எதுவுமே இல்லாத மாதிரி வச்சு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வச்சு வாங்க. என்ன பிஸி, அப்படி ஒரு பிஸி நீங்க. ரித்திகா நீ என்ன பண்ற? என்ன எடுத்து வைக்கிற? வேணுங்களா? அதெல்லாம் வேணாம், ரொம்ப இதா இருக்குல்ல, பல்ல தூக்கி போட்டு. இதுவா ரொம்ப நல்லா இல்ல அதெல்லாம். பொட்ட பிள்ளைங்க இருக்கிற வீடு எப்படி இருக்குங்கிறது அது ஒண்ணு கூட நல்லா இல்லையா? அப்படியே கிளீன் பண்ண தேவையில்ல. இந்த ஒண்ணுதான் நல்லா இருக்கு.
ரொம்ப நல்லா இல்ல. சளி புடிச்சிட்டீங்க நல்லா பாப்பாவுக்கு நான் தெரியும். சொல்ற மாதிரி செய். இது ஐஸ் கட்டியில வேணாம். ஐஸ் கட்டி சாப்பிடுறது. எதுக்கு ஐஸ் கட்டி சாப்பிடுறது? சைனாக்காரங்கள வீடியோல ஐஸ் கட்டி சாப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பிடுறது. அப்புறமா வேற என்ன சாப்பிடுறது? பிஸ்கெட்டு, சிப்ஸ், முறுக்கு எதுனாலும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறாங்க. டவுட் போயிடும். அத போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சு திங்கறாங்க இந்த பிள்ளைங்க. பிஸ்கெட்ல நான் சேர்க்கவே இல்ல. அப்ப என்ன வச்சு எப்படி சளி பிடிச்சது? இப்ப சொல்லுங்க. எனக்கு சளியே பிடிக்குது. பாப்பாவுக்கு எனக்கு தெரியாது. அக்கா ஐஸ் கட்டி சாப்பிட்டாங்க. சரி இப்ப நாங்க என்ன பண்றோம்? எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். சாப்பிடாம இருந்ததுதான் பாருங்க எவ்வளவு அழுக்குன்ட்டு. ஏமா அந்த ஸ்கிரீன்ல இருந்து அவ்வளவு அழுக்கு. ஆமா எப்பயுமே இது வேற பக்கம் எங்க மாத்தி வச்சிடலாமா? கட்டில கூட இந்த கட்டில இப்படி போட்டுடலாம் இருக்க. நீ என்ன நினைக்கிற? அந்த பக்கமா? அந்த பக்கம். ஒரு வீடு கிளீன் பண்றதா ஏதாவது பொருள் ஏதாவது மாத்தி வைக்கணுங்க. அப்பதான் கிளீன் பண்ண மாதிரி இருக்கும். ஆமாப்பா. நானும் அம்மா சர்ச்சில் அப்படிதான் பண்ணுவாங்க. வீடு கிளீன் பண்ணாங்கன்னா பீரோ அந்த மாத்துவாங்க. ஏன் சர்ச்சுனா அப்பதான் வீடு கிளீன் பண்ண ஃபீல் ஒரு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிவாங்க. இதுதான் நாங்க யூஸ் பண்ற முயல். என்ன எனக்கு முடியும். முடி உடனே வளர்க்குமா? அத்தனாயிரம் முடி இருந்துச்சு. எங்க அவ்வளவு முடி வெட்டிட்டு வந்தது இல்ல. இப்ப இந்த அளவு வளர்ந்ததே பெரிய விஷயம். பாப்பு கட்டு எனக்கு முதல்ல பண்ணி விட்டாங்க. பாப்பு கட்டு பாப்பு கட்டா பப்பா என்ன கட்டு வேலை செய்யறதுலாம் பாக்குறப்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் வீடியோல பாத்துட்டு ஓ பரவாயில்ல பிள்ளைங்க செம்மையா வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு நினைப்பாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏமா ஏன் சொல்றீ? இங்க நான் இந்த அடியில தொடச்சு தரேன். அப்புறமா நீ தொடச்சு போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணல. இங்கே ஃபுல்லாக பாத்திரம் கழுவணும். அப்புறம் இந்த அடுப்பு ஃபுல்லாக கழுவி எடுக்கணும். இந்த ரூம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கூட்டி துடைக்கணும். மாப்பு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஹெல்ப்பாக தான் இருக்குது. நான் பேக் கேமரா போடுறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன். சோபிகாவும் பார்த்திங்கன்னா டியூஷன் கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. எப்படிமா இருக்குது வீடு? பளபளான்னு இருக்குது. அப்புறம் இங்கே அதுக்குள்ளே களைச்சி போட்டாங்க இந்த பிள்ளைங்க. இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இதுவும் தொடச்சி விட்டாச்சு. எங்கள் வீட்டுக்கார் தூங்கிட்டு இருக்காரு. இங்கேயும் ஃபுல்லாக தொடச்சாச்சு. கீழே பாருங்க. ஆனால் நல்லா அழுக்கு எடுக்குது. பரவாயில்ல தான். சூப்பர் ஒர்த்து இல்லைம்மா? நல்லா இருக்குல்ல விளையாடுற மாதிரி. அந்த இதை கழட்டி விட்டு அது பாட்டு ஓடிட்டு. ஆமாம், அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிடுமா. ரெண்டு பேரையும் கொண்டு போய் டியூஷன் விட்டுட்டு வந்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணணும் நான். 6 மணி ஆகி போச்சு. நீங்கள் எனக்கு கடையில் பிஸ்கெட் மட்டும் வாங்கி தரீங்களா? இப்போ இந்த ரூம் தான் க்ளீன் பண்ணணும். அவ்வளோ அழுக்கு இருக்குது. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். இவங்களை கொண்டு போய் டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான். இப்போ போய் நம்ம அடுத்தது டியூஷனில் விட போகணும். ஐயோ அப்பா வேலை செஞ்சாவே மூஞ்சி டயர்டாகி போயிடுது. என்ன சொல்கிறீங்க? நாளைக்கு வந்து ஹிந்தி தெரியுமா? படிக்க தெரியும். எழுதிருவீங்களா நல்லா? எத்தனை மார்க் வரும்னு இந்த வீடியோ ஆதாரமாக வச்சுக்கிறேன். சொல்லு. 60க்கு 30 above வரும்னு நினைக்கிறேன். 60க்கு 50 above வரணும். இந்த சான்ஸ் இல்லைன்னா கும்மிடுவேன். கும்மு அவ்வளோலாம் இருக்க முடியாது. 40 50 நாளைக்கு தான் எக்ஸாம். இன்னும் நீ எழுதவே இல்லை. அப்போ நீ படிக்க ட்ரை பண்ணலாமே. இன்னுமா வாய்ப்பு இல்லைங்கிற. எங்கள் அம்மாலாம் பெல்ட் எடுத்து அடிப்பாங்க தோசைக்கண்டிலாம். நீங்கள் மேக்ஸ் ஈஸி சப்ஜெக்ட். எவ்வளோ மார்க் வரும்? 20க்கு ஒரு 19 வரும். 19. ஓகே டன். பார்க்கலாம். இல்லை 19லாம் வராது. ஒரு ஏதோ வரும். 17 இல்லைன்னா 19க்குள்ளே வரும். சரி பார்க்கலாம். சரி போங்க போகலாம். இல்லை நான் சாவி எடுத்துட்டு வரேன். 17 இல்லைன்னா ஒரு 18க்குள்ளே வரும். சரி போ. சரி ஓகே, நம்ம இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும். எவ்வளோ வேலை செஞ்சு கரைச்சி போயிட்டு பார்த்தேன் நான்.
இவங்க எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு வேலை செய்யலாம்னா 2 பேர் டியூஷன் கிளம்பி போயிட்டாங்க, இவரும் படுத்து தூங்கிட்டாங்க, நான் ஒரு ஆளாக வேலை செஞ்சேன். ஓகே, மொத்தமாக இப்போ நம்ம வீட்டு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அப்படியே நம்ம வீட்டை ஒரு ஹோம் டூர் பார்த்துங்க. சும்மா ஒரு நிமிஷம் ஹோம் டூர் வாங்க. தெரியுதுண்ணா? இங்கே பாருங்க, இது வந்து பிளாஸ்டிக் பூ தான், அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 91 ரூபா தான் இது. வாங்க வாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள. வீடு க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் ஹோம் டூர் போடுறேன். ஏன் பாடு பெரிய பாடு இருக்கு. இதுதான் நம்மளோட ஹால். வீடு க்ளீனாக இருக்கான்னு இல்லைன்னு சொல்லுங்க. இதுதான் கிச்சன். இந்த மாப்புலாம் அவ்வளோ அழுக்கு இருந்துச்சுங்க, ஆனால் சூப்பராக அழுக்கு வந்துருச்சு, பரவாயில்ல. அது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கழுவி வச்சு திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணுறது தான், நம்ம நார்மல் மாப்பு மாதிரி தான். அப்புறம் பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன், அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மொத்தத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பெட்ரூம் போகலாம் வாங்க. இதெல்லாம் வந்து புது துணி, தைக்க வேண்டிய துணி, எந்த காலத்தில் தைக்கிறது தெரியல. இதான் பாப்பாங்களோட பெட்ரூம். இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, ஏற்கனவே கொஞ்சம் வீடு க்ளீனாக இருந்ததுனால என்ன புதுசாக க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் எங்களோட பெட்ரூம். அப்படிதான். துணி மட்டும் கொஞ்சம், இந்த துணி மட்டும் மடிச்சு வைக்கணும், கொஞ்சம் துணி இருக்கு துவைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐயோ செம்ம கலராக இருக்குமே, எல்லாம் இந்த லைட் வெளிச்சத்துக்கு தான், வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு சோபிகா ரித்திகா டியூஷன் முடிஞ்சிருக்கும். 8:10 ஆயிடுச்சு. சோபிகா ரித்திகா போய் நம்ம டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வர போகிறோம். அப்படியே வாக்கிங் போகலாம், ஏன்னா இன்றைக்கி வந்து போகலை, இவரும் தூங்கிட்டாரா ஆச்சு, அதனால தூங்கிட்டுன்னு விட்டுட்டேன். வாக்கிங் போயிட்டு பாப்பாங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறோம். இதோட இந்த விளாக் முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. சரி உட்காருங்க. பார்த்தீங்கன்னா பாப்பாங்களை கூட்டிகிட்டு ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் கிளம்பிட்டோம். பேருக்கும் இந்த என்னது பட்டர் பன் வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கோம். இல்லைன்னா அவங்க வர மாட்டாங்க வாக்கிங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னனால வராங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க. மா இப்போ ஓடினீங்கன்னா களைச்சிரும், வேண்டாம் ஓடாதீங்க. ஏமா ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு, போ இறங்கு, கை ஏறு, போ ட்ரை பண்ணு, டக்கு டக்கு இறங்கு இறங்கு. முன்னாடி 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 இங்கே முன்னாடி முன்னாடி அங்கே குடிமா. போலாம். சோபி பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியல, காலையில் திருத்து பிடிச்சிக்கிட்டோம் சோபிக்கு. இப்போ காலில் போட்டுக்கிறியா விளையாடுறப்ப? என்னமா பண்றது? ஒரு தடவை கூட சோபி பண்ணது இல்லைல்ல, இன்னைக்கு வந்து சொல்லு. என்ன சோபி இந்த வீட்டு இருக்கிற? மாத்து 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 மாத்து, இந்த கை எடு, மாத்து மாத்து. சரி அண்ணா. போலாமா? போலாம் வாங்க. சாக்லேட்டு இந்த
இது வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். இப்போ இன்னைக்கு நைட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி, தேங்காயும் கடலையும் தேங்காய் சட்னி அரைச்சி நம்ம வந்து தோசை தான் சுட போகிறோம். இப்படி தான் எங்களோட நாள் போகும் எப்பயுமே. தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து பூண்டு வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். பக்கத்தில் பூண்டு வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் அரைப்பேன். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு. இதெல்லாம் அவசர சட்னி, டக்கு டக்குன்னு வணக்காமல். ஏன்னா இப்போ நான் தக்காளி சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேங்க. பாருங்கள், வெங்காயத்தெல்லாம் எடுத்தேன். கடைசி எங்கள் வீட்டில் வெங்காயங்களை தக்காளியும் கருவேப்பிலையும் எடுத்தேன். கடைசி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இல்லை. அதில் வந்து பொட்டுக்கடலை சட்னி தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். பொட்டுக்கடலையும் தேங்காயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டு அரைச்சி நம்ம தோசை சுட வேண்டியதான். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் சட்னி அப்படிங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இதான் வரமிளகா சேர்த்துருக்கோம். அதனால வந்து ரெட் கலரில் இருக்குது. பச்சை மிளகா சேர்த்தோம்னா வெள்ளை கலரில் இருக்கும். பச்சை மிளகா இல்லை. தாளிப்புக்கு ஒரே ஒரு வரமிளகா வந்து கிள்ளிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்க வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் இப்படி தான் எங்கள் டே வந்து போகும். வேறெல்லாம் ஒன்றும் புதுசாக இருக்காது. ரெகுலர் இப்படி தான் இருக்கும். இதில் வேற ஒன்றும் மாற்றம் இருக்காது. சட்னியில் வேணால் மாற்றம் இருக்கும். இன்னைக்கு தேங்காய் சட்னினா நாளைக்கு தக்காளி சட்னி, அடுத்தது கருவேப்பிலை சட்னி, புதினா, கொத்தமல்லி, அது மாதிரி இருக்கிற எல்லா இலையும் போட்டு சட்னி அரைச்சிடுவேன். இதில் வேணால் மாற்றம் இருக்கும். மற்றபடி இப்படி தான் டெய்லி எங்களோட ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும். இதை வந்து நீங்கள் டே ரொட்டீனாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி தான் நான் வீடியோ கூட எடுத்திருக்கேன். நம்ம வந்து வரமிளகாவையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி. இந்த சைடு தோசையும் ரெடி. உப்பு புளி வந்து போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நான் வந்து புளி சேர்த்துவேன் சட்னியில். நீங்கள் யாரெல்லாம் சேர்த்துறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. புளி சேர்த்துவீங்களா சேர்த்த மாட்டீங்களான்ட்டு. அந்த புளிப்பு டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். நான் முன்ன வந்து மறந்து போயிட்டேன் சேர்த்துறதுக்கு. அரைக்கிறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் கொஞ்சமாக புளியும் சேர்த்துருக்கேன். சும்மா கொஞ்சமாக. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி. ஆஃப் பண்ணா இதாகாதா? தேங்காய் சட்னி என்னம்மா ஆஃப் பண்ணா எப்படி இதாகும்? எதுமா எப்படி அது ஒன்றா அது செய்கிறோம்? ஆஃப் பண்ணா அந்த நீங்கள் இது ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல, அப்படின்னா எப்படி அதை வந்து அது ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சிருச்சுல்ல. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம சட்னி அரைச்சி ஊத்துறப்ப வீட்டு தேவையில்லை. நம்ம அந்த சூடு இருந்தால் போடும். சூடாக இருக்கிறதுனால நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாவும் போடுறப்ப நமக்கு வந்து இதுவும் அவ்வளோதான். இதுதாங்க நம்ம வீட்டு நைட்டு டிஃபன் ரித்திகாவுக்கு. இப்போ இதில் வந்து ஒரு வேலை வந்து நான் பண்ணுவேன். என்னது? அது என்ன வேலை அப்படின்னா நெய் சேர்த்துவேன். நெய் எப்பயும் அப்படியே பண்ணுவீங்களா? எப்பயுமே அப்படி பண்ணுவேன். இன்னைக்கு நீ வீடியோ எடுக்கிறதுனால பார்த்துட்டு இருக்கேன். இல்லையே, நான் தான் மறிச்சு வச்சிருந்தேன், தெரியாது. நெய் வந்து சேர்த்திடுவேன். அவ்வளோதான். ரித்திகா ஓடிவா, நல்ல பிள்ளையா வந்து சாப்பிடுமா குண்டுட்டாயே. நெய் வந்து நான் இதில் சேர்த்த மாட்டேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்தோம்னா ஆவியாக போயிடும் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதனால வந்து நெய் இதில் சேர்த்துறதுல என்ன சொன்னேன். நீ முதல்ல சாப்பிடு. இந்த பிள்ளை வந்துச்சுன்னா தோசை போடுற தோசை வெந்துச்சு. திருப்பு வெந்துச்சு. சரி திருப்பு. சரி எடு எடு ரித்திகா, டைம் ஆச்சு. இல்ல எடு 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 எடுத்து எடு. 嗯。
சாப்பிடு, நான் வாங்கிக்கிறேன். இது அத்தாவுக்கு ஒன்று வச்சு நீ இதை எடுத்துட்டு போய் சாப்பிடு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. நீ அப்படி போகுது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னது காரணம் இருக்கு? இவ்வளோவா காரம் இருக்கு. நல்லா இருக்கு. உனக்கு போட்டாமா? இந்த கடையிலலாம் தேங்காய் சட்னின்னு ஒரு தண்ணி சட்னி அரைச்சி கொடுப்பாங்க பாருங்க. அந்த சத்தியமாக என்னால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. இன்னைக்கு காலையில் ஒரு கடையில் டிஃபன் வாங்குவோம், ஜொமேட்டோவில் தான். இல்லை நேற்றுக்கு காலையில் இல்லை, நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தது பனையாரம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் ஃபுல்லாக நேற்றுக்கா இன்னைக்கா என்னைக்குனே தெரியல. நேற்றுக்கு பனையார் நேற்றுக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்க. உனக்கு பன்னீருக்கு உள்ளதாக இருக்கு பாரு. நான் போட்டிருக்கே தெரியாதுன்னு. அதுதான் அம்மா கை பக்குவம். என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாது, ஆனால் எல்லா வேலையும் நடந்துருக்கு. அவ்வளோதான். இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நெய் போடுவோம். ஏம்மா? ஏன்னா தெரியல. நம்ம வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இந்த தோசை ஏங்க தோசை ரெடி ரெடி சாப்பிடலாம். அப்பா வரத்து கூட தோசை இருக்கு. இப்படிதான் எல்லா வீட்லயும் நடக்குது. சரி போய் சாப்பிட்றியா? நைட்டு டிஃபன் தோசை சட்னி சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. குண்டும் டைம் தேங்காய் சட்னி இந்த ஆளுக்கு பிடிக்காது, ஆனால் நான் அரைச்சா பிடிக்கும். கடையில் இருக்கிறது உனக்கு பிடிக்காது, வெள்ளை கலரில் இருக்கிறதுனால. சரி போய் சாப்பிடுப்போம். இந்த தோசை எங்கள் வீட்டுக்கு இருக்கு, ஆனால் கிழிஞ்சு போச்சு. பரவாயில்ல, பிச்சு தானே சாப்பிட போகிறாரு. தோசை வருது. பிச்சு போட்ட தோசை வேணுமாங்க? பிச்சு தோசை வேணுமா? முட்டை தோசை இல்லையா? முட்டையே இல்லைங்க. கடையில் முட்டை வாங்க சொந்தக்கு இந்த பிள்ளைங்க பிஸ்கட்டையும் ஓரியோ பிஸ்கட்டையும் கேக்கையும் வாங்கிட்டு முட்டை வாங்கல. 10 முட்டை வாங்குங்கன்னு சொன்னா பால் வாங்குங்கன்னு சொன்னா. சாம்பார் பொடி கேட்டால் அந்த கறி மசாலா வாங்கிட்டு வருது. உங்ககிட்ட சொன்ன சோபி 10 முட்டை வாங்க சோபின்னு இல்லை. இனிமேல் நான் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்க மாட்டேது. எப்படிங்க இருக்க? அவசரத்தில் அரைச்சேன். ஆகா என்னம்மா சட்னி அப்படியே வச்சுட்டு இருக்க? சாப்பிடு. சரி சாப்பிடு. தோசை வேணுமா? சரி குட்டி தோசையா? இப்போ இந்த தோசை சோபிகாவுக்கு போகலாம். வாங்க வாங்க வாங்க. இந்தா சட்னி வேணா? இங்கே சட்னி இல்லை, இதான் சட்னி. இது தக்காளி சட்னியாக இருந்தா எங்களுக்கே தர மாட்டேன். உனக்கு என்ன குட்டி தோசையா? குட்டி தோசை. நம்ம வந்து செஃப். இப்போ இன்னைக்கு நான் ஸ்மால் தான். 1 எத்தனை தோசை வேணும்? வாயில் இருக்கிறது முழுது. வந்துச்சு. 7 வராது. 7வது ஜாயிண்ட் அடிக்குதெல்லாம். என்ன பண்ற? கொஞ்சமா மட்டும் ஊத்து. போதும் போதும் போதும். இப்போ பாப்பா நீ சோப்பு தண்ணியில் விளையாடுறதுக்கோசரம்லாம் நீ சோப்பு தண்ணி எடுத்துட்டு கூடாது. பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் எடு. நல்லா தேய்ச்சி விடு. ஸ்டார்ட் நவ்வாங்க இருக்க. கிளம்பியாச்சு. என்ன டான்ஸா? என்ன பாட்டு? மேக்ஸ். ரித்திகாவுக்கு? சரிங்க. நாளைக்கு உனக்கு மேக்ஸா? ரித்திகாவுக்கு மேக்ஸா? சரி சரி.
ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளோட நைட் வேலை முடிஞ்சது. எப்போ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனை நான் தொடச்சிட்டு தான் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் காலையில் சோறாக தோணும். இல்லைன்னா டென்ஷன் ஆகும். பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு. எனக்கு வந்து ஒரு 3 தோசை சுட்டு வச்சுக்கிட்டேன். குளிச்சுட்டு நான் சாப்பிட்ருவேன். காலையிலே குளிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்ல, அதனால இன்னொரு டைம் குளிச்சுட்டு படுக்கணும். அவருக்கு டியூட்டி போயாச்சு. இப்படிதான் போகும் எங்களோட நாள். ஏமா டெய்லி ரொட்டீன் இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீன். நீங்க சொன்ன மாதிரி இந்த கிளாத் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல துணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 1 மாசம் வரும்னு சொன்னீங்கல்ல, 1 மாசம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போட்டே இப்போ எங்க அப்பா வீடு வந்து போனப்போ போட்டேன். அந்த இடத்துக்கு ஒரு 15 நாள் பக்கம் இருக்கும். ஆனா இன்னும் யூஸ் பண்ணலாம். ஆனா என்னன்னா ஒரு மாதிரி இதை வந்து துவைச்சோம்னா ஒரு மாதிரி முடன்னு ஆயிடுது. அந்த மாதிரி தான் இருக்குமா எனக்கு வேற தெரியல. இப்போ நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாளைக்கு சமையல் வந்து என்னம்மா இது பண்ணிடலாமா, சுண்டல் குழம்பு வச்சிருவோமா? நாளைக்கு ஆஃப் 11:30 முடிஞ்சிடுவேன். 11:30 முடிஞ்சா காலையில் சோறு சாப்பிட வேணாமா? வெள்ளை சுண்டலா கருப்பு சுண்டலா? வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல்னா இது கருப்பு, இன்னொன்னு வெள்ளையா இருக்கு. வெள்ளை எனக்கு வேணாம். வெள்ளையா? அப்ப நாளைக்கு வந்து நம்ம வெள்ளை சுண்டல் வந்து குழம்பு வச்சுக்க வேண்டியதான். வெள்ளை அம்மா நீங்க எப்ப வெள்ளை சுண்டல் வைப்பீங்களா கருப்பு சுண்டல் வைப்பீங்களா? ரெண்டுமே மாற்றி வைப்பேன். சுண்டல் குழம்பு வந்து நான் முட்டை சேர்த்து வைப்பேன். முட்டையா? உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம். இதுல முட்டை போடுறோமா? ஆனா நீங்க முட்டை போட்டு நான் பார்த்தே இல்லையே. சாப்பிட்டுருப்பேன், தெரியாது உனக்கு. முட்டையோட டேஸ்ட் இல்லவே இல்லை. சரி நாளைக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு குழம்புக்கு ஊற வச்சாச்சு. என்னோட மொத்த வேலையும் முடிஞ்சுது. இப்போ குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குற வேலாம். அப்படிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பேக் கலர் ஹார்ட் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூ கலர் ஹார்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஹார்ட்டை போட்டுருங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததான் எங்களோட ஒரு நாள் ரொட்டீன். நார்மலாக எல்லா டேவும் இப்படி தான் இருக்கும். சில நாள் வந்து வேற மாதிரி இருக்கும். நான் வேணா ஸ்கூல் டே ரொட்டீன் வேணும்னா சொல்லுங்கள். பாப்பாங்களுக்கு ஸ்கூல் ஃபுல் டே இருக்கிறப்ப வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஆஃப் டே தான். காலையில் போயிட்டு 11:30 மணிக்கெலாம் வந்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இது ஆஃப் இயர் எக்ஸாம் வந்து நடக்குது. இவங்க சிபிஎஸ்சிங்கிறனால ஆஃப் இயர். மற்றபடி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குவார்டர்லி எக்ஸாம் தான் நடக்கும். இவங்க சிபிஎஸ்சிங்கிறனால எங்களுக்கு குவார்டர்லி கிடையாது. எனக்குலாம் இந்த குவார்டர்லி ஆஃப்டர்லிலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது காலாண்டு, அரையாண்டு, முள்ளாண்டு இப்படிதான் நாங்க படிக்கிறப்ப படிச்சோம். காலாண்டுனா அது என்ன குவார்டர்லி. அப்புறம் அரையாண்டுனா ஆஃப் இயர்லி, முள்ளாண்டுனா ஃபைனல். முள்ளாண்டுனா ஃபுல் டே ஃபுல் இயரோடது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாயாதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது இந்த விளாகு. நேற்றுக்கே விளாக முடித்தேன். இன்னைக்கு ஏன் இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, எங்கள் சோபிகா வந்து தின்னு வச்சிருக்கு. எதுக்காக அப்படின்னு மட்டும் எங்கள் சோபிகா சொன்னா போதும். சொல்லுமா. அதனால என் சோபிக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அன்னைக்கெல்லாம் தின்னூறு எடுத்து பூசிட்டு போயிரு. இன்னைக்கு நம்ம வீட்டில் டிஃபன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஐயோ அது பேர் என்ன, இடியாப்பமும் குழம்பும். அவ்வளோதான். இவங்களை ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு ரெடி ஆக வேண்டியதான். அப்புறம் சரி அதெல்லாம் சூப்பராக எழுதிடுவோம். சாப்பிடு சொல்லு. சொல்லு. சூப்பர். சாப்பிட்டு சொல்லு. ஆட்டோமேட்டிக்
பாப்பா சொல்றது கரெக்டான யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? சரி சரி சாப்பிடு. நீ எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கிற.